நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட லாஸ்ட் வீக் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்ப்போங்க. நிஃப்டியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப புவர் தாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு லாஸ்ட் வீக்லேயே. ஸோ அதே மாதிரி தாங்க லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நிஃப்டி கூட அந்த ஒரு 500 ரேஞ்சில் தாங்க க்ளோஸ் ஆச்சு. ஆனால் ஆஃப்டர் மார்க்கெட்டுக்கு அப்புறம் நம்ம கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 400 வரைக்குமே கிட்டத்தட்ட வந்துருச்சுங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இது வந்து ஒரு ஹெல்த்தியான ட்ரெண்ட் இல்லைங்க. எனக்குமே ஃபியூச்சர்ஸ் வந்து ஸ்பாட்டை விட 100 to 150 பாயிண்ட் வந்து அப்பில் தாங்க நடக்கணும். ஸோ அந்தளவுக்கு வந்து கீழே வர்றது இது ஒரு ட்ரெண்டு கண்டினியூஷனுக்கு நல்ல ஒரு சிம்டம்ஸ் இல்லைங்க. எப்படி இருந்தாலுங்க மண்டே வந்து ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 450 ரேஞ்சில் ஓப்பன் பண்ணி 500 வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம மார்க்கெட்டில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேலே கொண்டு வந்தால் தானோ விளைஞ்சு இது ஃபியூச்சர்ஸ் வந்து இல்லாட்டி ஃபியூச்சர்ஸ் வந்து கீழே டவுன் சைடு தாங்க ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ பார்ப்போங்க மண்டே வந்து நம்ம மார்க்கெட் வந்து எப்படி ஓப்பன் ஆகி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஆனால் நம்மளோட இது வந்து நல்ல ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் தாங்க இருக்குது. ஸோ இருந்தாலுங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட் கொடுக்குங்க. யாராச்சும் பையிங் சைடில் பொசிஷன் இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸிட் ஆகிக்கோங்க. ஸோ இனி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுறது நல்லதுங்க. மார்க்கெட்டை அமைதியாக வாட்ச் தான் பண்ணணும். பேங்க் நிஃப்டி அதே தாங்க நல்ல ஒரு சப்போர்ட் ரீஜனில் தாங்க இருக்குது. இருந்தாலுங்க இவனுக்கு வந்து இந்த 50,000 இதில் வந்து 23,000 லெவலில் பேஸ் பண்ணிங்க அவனுக்கு வந்து ஷார்ட் பொசிஷன் வந்து பில்டு பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இதோட ஹை வந்து ஒவ்வொரு ஹையும் வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய அளவுக்கு மூவே இல்லைங்க. டூரியேஷனும் அதிகமாக எடுத்துக்கிறானுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு ஹை வந்து பிரேக் பண்ணுறப்ப அவளோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய அளவுக்கு ரேஞ்ச் இல்லைங்க. பாருங்கள், இதுக்கு ரெண்டுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் பாருங்கள், ஜஸ்ட் ஒரு 200 பாயிண்ட் அந்த சம்திங் தான் வருது. ஒவ்வொரு டைமுங்க ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணால் ஒரு 500 to 1000 பாயிண்ட்டுக்கு மேலே மூவ் ஆகணுங்க. ஆனால் இவனுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 100 to 200 பாயிண்ட் இந்த ரேஞ்சில் மட்டும்தாங்க அவனுக்கு வந்து பொசிஷனை பில்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறானுங்க. இதை நீங்கள் ஓவராலாகவே இப்படி வச்சு அனலைஸ் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடலாம். இங்கே பாருங்கள், இதோட ஹையோட ரேஞ்சு மட்டும் பாருங்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதுவும் இங்கே வந்து பார்த்தோன்னா அந்த லோவையும் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப மார்க்கெட்டில் கொஞ்சம் தள்ளி நின்று வேடிக்கை பார்க்குறது தாங்க நல்லது. ஏன்னா அவனுக்கு வந்து 23,000 போவான், பேங்க் நிஃப்டி 50,000 போவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டுங்க நம்ம நினச்சிக்கிட்டு அவனுங்களோட மல்லு கட்டிகிட்டு இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம அமைதியாக வாட்ச் தாங்க பண்ணணும். ஏன்னா ட்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னாங்க ட்ரெண்ட் இஸ் எ ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டுக்கு எகைன்ஸ்டாக போயிடக்கூடாது. ஸோ அமைதியாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா ஸோ புட் சைடில் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சுன்னா அங்கே என்ட்ரி ஆகிக்கலாம். ஸோ அதாங்க வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரேடருக்கு வந்து பார்த்திங்கன்னாங்க ஒரு சேஃப். பேங்க் நிஃப்டி பார்ப்போங்க மண்டே எப்படி ஓப்பன் ஆகுது, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். குளோபல் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாஸ்டாக் அப்படியே என்கல்ஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரீஜியன் தான் இந்த லோவை பிரேக் பண்ணால் கீழே கொஞ்சம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஆனால் பிரேக் பண்ணுற மாதிரி தாங்க தெரியுது. US30 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நல்ல ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகுங்க. இந்த ரீஜனுக்குள்ளே வந்து ஒரு சப்போர்ட் எடுக்குங்க. இது ஆல்ரெடி ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான். ஸோ அந்த ரீஜனுக்குள்ளே வந்து சப்போர்ட் எடுக்க வாய்ப்புகள் இருக்குங்க. நம்ம விக்ஸு லோவிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிறதுக்கு மேலே வர்றதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ அதனால் இந்த டைமில் நம்ம ஏதோ பொசிஷன் எடுத்து மாட்டிக்க வேண்டாங்க. இருக்கிற பொசிஷனை சேஃபாக எக்ஸிட் ஆக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குங்க. இதை மண்டேக்கு இது லைட்டாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். அதில் மேலே வந்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் காஸ்ட் டு காஸ்ட்லேயே கொடுத்துட்டு வந்துடுங்க. ஏன்னா நான் எந்த ஒரு பொசிஷனும் வந்து நீ வந்து எடுத்துக்கிறதுக்கு விரும்பலைங்க. முடிஞ்ச வரைக்கும் அமைதியாக வாட்ச் பண்ணலாங்க. ஒரு 1 வீக்கு அமைதியாக வாட்ச் பண்ணோம்னா ட்ரெண்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ட்ரி ஆகிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.